வணக்கம். சீதாஸ் பேஜஸ் மே 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் இது வந்து செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யார் வாங்குறாங்க அப்படின்றதுக்கான சுற்று. இது முதல் டிக்கெட் டு ஃபினாலே நம்ம பார்த்துருக்கோம், ஆத்யா வாங்கிட்டாங்க. ஸோ இது செகண்டுக்கான சுற்று. ஸோ இதில் வந்து 90 ஹிட்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. 90ஸில் வந்து ஹிட் சாங்ஸ் பாடுறாங்க. ஸோ இதில் ப்ரமோட் பண்ணுறதுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலின்னு இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அவங்க அந்த க்ரூ வந்திருக்காங்க. ஸோ நடுவில் பாட்டுக்கு நடுவில் அந்த சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு, இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரவுண்டில் ஒரு கண்டஸ்டன்ட் கூடயும் பாட வர்றது யாருன்னு முன்னால் கலந்துக்கிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் தான் வராங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒருத்தர் வராங்க கூட. ஸோ அவங்க கூட டியூலாக இவங்க பாட போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரியங்காவும் வந்திருக்கிறாங்க. மாகாப்பா அண்ட் பிரியங்கா தான் தொகுத்து வழங்குறாங்க. ஸோ ஜட்ஜஸும் 3 பேரும் மனோ, சித்ரா அண்ட் இமான் வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆத்னாஸ்ரீ வராங்க. அவங்க கூட அரவிந்த் பாட வராரு. இவங்க வந்து என்ன பாட்டுன்னா, தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் அந்த பாட்டை எடுத்து பாடினாங்க. நல்லா பாடினாங்க. ஆத்னாஸ்ரீ வந்து ஒரு 2 பேராக சேர்ந்து பாடும்பொழுது நல்லா பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் சின்ன சின்ன குறைகள் இருந்தது அப்படின்றதையும் நான் ஒத்துப்பேன். இவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ சித்ராமாவும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அங்கே ஸ்லிப் ஆச்சு, உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நீ வந்து சரணத்தில் வந்து கடைசி சரணத்தில் தான் நீ செட்டில் ஆன, அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னும் அப்படின்றது சொன்னாங்க. இது வந்து ஆத்னாஸ்ரீயோடைய பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருந்தது. அந்த ஹோல் நல்லா இருந்தது. இந்த மாதிரி 2 பேராக பாடும்பொழுது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம குட்டி நஸ்ரீனும் நிக்கிலும் பாட வந்தாங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இது ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டு, அவரும் அதே மாதிரி ப்ளூ போட்டு வந்திருக்கிறாரு. அழகூரில் பூத்தவளே அந்த பாட்டு பண்ணாங்க. இதில் வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. நஸ்ரீன் வந்து சித்ரம்மா ரொம்ப பாராட்டினாங்க. இந்த ஹோய் ஹோய் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க. உண்மையிலேயே 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இன்றைக்கி எஸ்பெஷலி எனக்கு வந்து நஸ்ரீன் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவர் பாடும்பொழுதெல்லாம் இவங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க பாடுறதுக்கு முன்னாடியும் அந்த கேப்பில் இது சித்ரா நோட்டீஸ் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க. இப்போ புரிஞ்சுதா உனக்கு எங்கே நீ அந்த பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, எங்கே மூச்சு எடுக்கணுன்றதுக்காக அதுக்கு முன்னாடி நிறுத்தணும், இதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்லை இப்போ அப்படின்னு புரிஞ்சுதுன்னாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் நான் வந்து நிக்கில சொல்லுவேன். நிக்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றது நல்லா தெரியுது. பாடுறது ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சித்ராவையுமா நான் அப்படியே ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க, ஷாக்டாக பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ப்ளஸ் கான்ஃபிடென்ஸ் வந்து அவர் நிக்கில் கூட இருக்கிறதுனாலையோ அவர் சொன்னதுனாலையோ தெரியல. அவர் சொன்னார் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆயிருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து வேறு ஆடினாங்க, அது சொல்லணும். அது ஆக்சுவலாக நிக்கில் வந்து தன்னுடைய ஏஜ் விட்டு அந்த குழந்தை ஏஜுக்கு போய் ரொம்ப அழகாக அவங்க கூட டான்ஸ் பண்ணார். அது ரொம்ப அழகாக இருந்தது. இது முடிஞ்ச உடனே ஆக்சுவலி இமானும் கீழே வந்தார். குட்டி பொண்ணாக இருந்தாலும் நஸ்ரீன் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். கோல்டன் ஷவருக்கு ஒர்த்து தான் அது. இமான் வந்து இவங்க கூட ஆடிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டு போனார். இந்த சீசனில் வந்து யார் டைட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய படத்தில் ஒரு சான்ஸ் பாடுறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணார் அவர். ஸோ அது இன்னும் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு நான். பிரியா ஜேசன் அவங்களும் ரிதனும் பாட வந்தாங்க. ரிதன் வந்து இந்த ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் அந்த பாட்டு ரிதன் ரொம்ப அழகாக பண்ணார். இன்றைக்கி ரொம்ப அழகாக பண்ணார். அவருக்கு தெரியும்ல, எப்போவுமே அந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணார். ரொம்ப அழகாக பண்ணார். ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் எல்லா பாட்டுமே என்ஜாய் பண்ணி பாடுவார். அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். 2 பேரும் ரொம்ப பாராட்டினாங்க. இமான் சொன்னார், உங்கள் ஸ்ட்ரென்த்தே வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போவே நீங்கள் 70 to 80% பர்ஃபெக்டாக தான் பாடுறீங்க. ஸோ அது வந்து யூ கீப் கிளைம்பிங் நீங்கள் அப்படின்னு சொன்னார். சித்ராமா சொன்னாங்க, நீ லாஸ்ட் டைம் பாடினதுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா, இது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப அழகாக எடுத்துக்கிறாரு. அதை என்ன தப்புன்னு எடுத்து அதை கரெக்ட் பண்ணி திருப்பி வரணுன்ற ஒரு இது இருக்குது அவருக்குள்ளே. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லயவர்ஷினி கூட நிவாஸ் பாட வந்தாங்க. அவங்க வந்து உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாடினாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க.
நிவாஸ் சொல்லவே வேணாம். நிவாஸ்லாம் ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி வந்திருக்கிறாரு. அவங்க ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக லைவர்ஷினி பாடினதுன்றது நீங்கள் வந்து அவங்கள பார்க்காம கேட்டால் நிஜமாலுமே 2 ப்ரொஃபஷனல் பாடின மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சித்ராம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, வா அப்படின்னு சொன்னாங்க. நிவாஸ்க்கு வந்து ஒண்டர்ஃபுல் சிங்கிங் அப்படின்னு சொன்னாங்க. லயவர்ஷினிக்கு சொன்னாங்க, ரொம்ப நல்லா பாடினேன், இது வந்து ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சித்ராம்மா சொன்னது ஒன்று, லாஸ்ட் பல்லவியில் கொஞ்சம் டெம்போ குறைஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்யாலேருந்து அவர் ஜாக்சன் வந்திருந்தார். அவர் வந்துட்டு என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு ஆத்யாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இதில் ஒரு சார் நீங்கள் வந்தாலே எதனா கிஃப்ட் இருக்குமே சார், என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க அவங்க பிரியங்கா. உடனே ஆமாம், கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரியல்மி ஃபோன் வந்து கொடுக்க போகிறேன் கிஃப்டாக அப்படின்னு சொன்னார். கடைசியாக லைனட் அண்ட் விக்னேஷ் படம் வந்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் லைனட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. சித்ரா சொன்னாங்க, அங்கங்கே லைனட்டுக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அங்கங்கே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, திஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பாடினாங்க. ஸோ நல்லா பாடினாங்க, பட் ரொம்ப பெஸ்ட்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது இது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. இமான் சொன்னார், நீ வந்து இங்கே ஒரு பாடுற பறவை தான், பட் ஆனால் இது உன்னுடைய பெஸ்ட் இல்லை, உன்னோட ஃபுல் வாய்ஸில் நீ பாடும்பொழுது தான் உனக்கு நல்லா வருதுன்னு உனக்கு புரியுது இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சின்ன தவறுகள் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பட்டு நான் வந்து ரொம்ப ஏமாற்றம் தான் எனக்கு தெரியும், ஆனாலும் தெரியும் இல்லை, நான் வந்து மெயினாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது சாரா ஸ்ருதி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது காயத்ரி, இவங்க 2 பேருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து நஸ்ரீனுக்கு வெயிட் பண்ண, நஸ்ரீன் ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, சாரா ஸ்ருதி மெயின்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் சாரா ஸ்ருதி. எனக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வரலன்றது, எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே ஃபஸ்ட்டு அவங்க வந்திருக்கணும், எப்படி மிஸ் பண்ணாங்கன்றதே எனக்கு ஒரு தவிப்பாக இருந்தது. ஸோ இப்போ சாரா ஸ்ருதி செகண்டாவது உள்ளே வந்துடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. என்னுடைய நிஜமான மிகப்பெரிய ரசிகை ஆகிட்டேன் நான் சாரா ஸ்ருதிக்கு. அவ்வளோ அழகாக பாடுறாங்க. ஸோ அவங்க எப்படியும் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருமே ஒரு எக்ஸைட்டாக தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க வரணுன்ற ஒரு ஆர்வத்தோடு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் நமக்கு 2வதாக யார் உள்ளே போகிறாங்கன்றது தெரியும். பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.